நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகிட்டே இருக்குது. எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்கெல்லாம் உஷார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். ஹலோ ஆல், வணக்கம். பீடாக், வெல்கம் டு த ஷோ. எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் முடிஞ்சது. சுஷ்மிதா சென் பவுலிங் என்ன ஆச்சு? நுவான் துஷாரா உள்ள கொண்டு வந்தாங்க, நேஹல் வதேரா உள்ள கொண்டு வந்தாங்க. ரெண்டுமே நம்ம சொன்னது தான். நேஹல் வதேரா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. துஷாராவும் ரொம்ப நல்லா போட்டார். அன்பார்ச்சுனேட்லி விக்கெட்லெஸ். இந்த ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க? இந்த மும்பை இந்தியன்ஸ் எப்படி பாக்குறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எல்லாமே கரெக்டா பண்ணாங்க. அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. லாஸ்ட் கேம் வந்து ஆர்சிபி தோத்ததும் வெல் பிளேட் அப்படின்னு ட்வீட் போட்டேன். வெரி வெல் பிளேட் நீங்க சொன்னேன். கிரிக்கெட் இஸ் சச் தட் எனி டீம் கேன் பீட் எனி டீம் இன் ஹை ஸ்டாண்டர்ட் டோர்னமெண்ட் லைக் திஸ். when you do the right things then you cannot be criticized. இப்ப வந்து எப்படின்னா உங்களுக்கு ரைட்டா அதை வந்து செஞ்சாங்க. துஷாரா கொண்டு வந்தாங்க. நேல் வதேரா மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் பாக்குறீங்க எப்படின்னு போன வருஷமே அவர் ப்ரூவ் பண்ணாரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எப்படியா அவரை விடுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இட் டேக்ஸ் யூ 7 matches டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ கைண்ட் ஆஃப் பிளேயர் இஸ் நேல் வதேரா. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு டிம் டேவிடுக்கு சுத்தமா பேட்ல படுற மாதிரி எனக்கு தெரியல. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து இது எவ்வளவு பெரிய அடிஷன் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் எல்லாமே கரெக்டா பண்ணாங்க. நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி வந்து அவங்க பேட் பண்ணாங்க. அவங்க டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணது தப்பு கிடையாது. பவர் பிளேல எப்படி ஆடினாங்கன்ற தப்பு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல பெரியப்பா வந்து ஒரு காட்டு ஸ்லாக் அடிக்க போறாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அது என்ன ஷாட்னே எனக்கு தெரியல, அப்படியே சாஃப்டா அதை சிப் பண்ணி மிடானுக்கு அவுட் ஆகி கொடுக்குறாரு. வந்து விக்கெட்ஸ் ஆர் ஃபாலிங் லைக் தட். அப்படிங்கும் போது அவங்களுக்கு பவர் பிளேல மேட்ச் போயிடுச்சு. உங்களுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் தட் தே ரெக்கவர்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் டு கெட் வேர் தே ஆர். தே வுட் ஹவ் பீன் லாட் ஷார்ட்டர் அப்படின்னு நினைச்சேன் நான். இப்ப நம்ம இங்க என்ன சொன்னோம்? 190 for 8. 190 இஸ் அ வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொன்னோம். இவங்க வந்து 11 ரன் கம்மியா அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சாங்கன்னு பார்த்தோம். பவர் பிளேல வந்து வி ஸ்போக் அபவுட் வி நீட் டு கெட் ரன்ஸ் 58 அப்படி சொன்னோம். இப்ப இவங்க பவர் பிளேல வந்து 45 for 3 மும்பை. ஆர்ஆர் வந்து 61 for no loss. செகண்ட் ஃபேஸ்ல அப்படியே பொறுமையா இருக்கணும், விக்கெட்டை கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னோம். நல்லா ஆடினாங்க மும்பை. 27 for 1, இவங்க 34 for 1. ஸோ 72 for 4 அவங்க 10 ஓவர்ல. இவங்க வந்து 10 ஓவர்ல 95 for 1. தேர்ட் ஃபேஸ்ல நீங்க மொமெண்டம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். 59 for no loss மும்பை, 56 for no loss ராயல்ஸ். அவங்க 134 for 1 for 4, இவங்க 151 for 1. அப்ப வெல் செட்டில்டு ஒரு பார்ட்னர்ஷிப், கிட்டத்தட்ட 100 பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு. அப்படிங்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல அங்கே இருந்து இப்ப கடைசியில நம்ம சொல்றது 62 for 4. 62 for 4 would have taken them to 193. 193 டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்களா தெரியாது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து 48 for 5. அதுக்கப்புறம் டிம் டேவிடுங்கிறீங்க, ஹர்திக் பாண்டியா வந்து ஜாலியா ரன்ன பால் ஆடுறாரு. எந்த கவலையும் படாம அவங்க வந்து ரன்ன பால் ஆடினாரு. எதுவும் ஒரு இன்டென்ட்ல எதுக்கு காட்டவே இல்லை அவரு. சரி இப்ப காட்டு புலி இப்ப வரும், அப்ப வரும், இப்ப வரும் இருக்கும், புலி வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டிம் டேவிட் ஃபுல் டாஸ கூட அடிக்க மாட்டேன்றாரு. அப்படிங்கும்போது நீங்க 48 for 5 வாங்க, 179 for 9. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸோட இதை பத்தி சொன்னோம். ராயல்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸை பத்தி நம்ம சொல்லினே இருக்கோம். தேர் நாட் கமிங் டு த பார்ட்டின்னு. 8 ஓவர்ல 79 ரன், ஒரு விக்கெட். எம்ஐ ஸ்பின்னர்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டர். 7 overs 63 for 1. We know that they don't have the spin strength to double and that is their weakness அப்படின்னு நம்ம சொன்னோம். 8 ஓவர்ல 79 ரன் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல கொடுக்குறாங்கன்னா நீங்க பவர் பிளேல பார்த்து ஆடிந்தீங்கன்னா you would have got to 205, 210. The story would have been totally different. 190 I don't think they will chase. அப்புறம் ரெண்டாவது எனக்கு என்ன புரியாத விஷயம் என்னன்னா, பாட்டம் லைன் உங்களுக்கு அந்த இன்னிங்ஸ் பிரேக்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் ட்வீட் போட்டேன், 10 ரன் ஷார்ட் அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும் எனக்கு. அந்த சிச்சுவேஷன்ல யூ வாண்ட் டு மேக் அ ஃபிஸ்ட் அவுட் ஆஃப் த கேம் which you feel is difficult. ஃபர்ஸ்ட் ஓவர் ஹர்திக் பாண்டியா போடுவாரா இல்லைன்னா ஜஸ்பிரீத் பும்ரா போடுவாரா? நான் உங்களை கேட்கிறேன், நான் தப்பா அப்படி நான் பும்ரான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியா நான் என்ன நினைக்கிறேன்னா 1 2 3 4 பும்ரா துஷாரா, பும்ரா துஷாரா போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் உங்களுக்கு வந்து பும்ரா போட்டிருந்தா. நான் இன்னொன்னு சொல்றேன், அவங்க எப்படி ஆடினாங்க பாருங்க பும்ராவை.
அந்த ஒரு சிக்ஸ வந்து அவர் அடிச்சாரே ஒழிய யசஸ்வி ஜெய்ஸ்வால் கடைசி எப்படி பால் வெல் லெஃப்ட் விட்டாரு. சஞ்சு சாம்சன் வந்து வெல் லெஃப்ட் விட்டாரு கடைசி பால். அததான். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் பும்ராக்கு 4 ஓவர்ல விக்கெட் விழலன்னா இவங்களால எந்த டார்கெட்டையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க சொன்ன மாதிரி அவரை போட்டுட்டு, இன்னொன்னு வந்து நிறைய பேர் என்ன ட்விட்டர்ல கேள்வி கேக்குறாங்க, என்ன சார் நீங்க பயங்கர நானே கேட்க நினைச்சேன். 130 போடுறாரு துஷாரா, நீங்க சொன்னீங்க ஆகா ஓவன் பில்டப் கொடுத்தீங்க, ஆனால் 130 தான் போடுறாரு, டிசப்பாயிண்டட் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதுக்கு உங்களுடைய பதில் he என்ன? can go until 140. அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பாத்தீங்களா எத்தனை ஸ்லோயர் பால் போட்டாருன்னு? Did you see that how many slower balls he bowled? ஆமா 3 பால் போட்டாரு. 118 119 அப்படி போட்டாரு. ரெண்டாவது பால் அவர் போட்ட ரெண்டாவது பால் ஒரு சியரிங் யார்க்கர் இவருக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பாத்தீங்கல்ல, கள்ளமீன் பாருக்கு ஸ்டம்ப் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. சோ இப்ப உங்க ஸ்ட்ராட்டஜி படி உங்க கேப்டன் உங்ககிட்ட வந்து இங்க பாரு நீ எல்லா பாலும் ஸ்லோயர் பால் போடு, லாங் ஆனே நீங்க பின்னாடி நிறுத்துறீங்க, என்ன பால் போட முடியும் தெரியாம கேக்குறேன். நான் அவரை பத்தி சொல்றேன்னா எங்களோட டீம்ல நான் எடுத்திருக்கேன், நான் அவரை பார்த்திருக்கேன், இங்க போல் மச் ஃபாஸ்டர். பட் நீங்க வந்துட்டு பட்லரை பார்த்த உடனே பயந்துன்னு நீங்க லாங்கான எடுத்த உடனே பின்னாடி நிறுத்தினீங்கன்னா 180ல வாட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி இஸ் தட் சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன பண்ணணும், பட்லர் மாதிரி ஒரு ஆளை நிறைய இன்ஃபீல்டு மேல அடிப்பாரு ஏர்ல. சோ நீங்க இந்த டெஸ்ட் லென்ஸ் போட்டு அவர் அந்த மாதிரி ஸ்டைபிள் பண்ணணும். ஒரு வைடர் ஸ்லிப் ஒண்ணு வச்சுட்டு ஒரு ஸ்வீப்பர் கவர் வச்சுட்டு தைரியமா போகணும். வைடர் ஸ்லிப் தான் போச்சு ஒரு கேட்ச், கிட்டத்தட்ட பும்ராட்ட போயிருச்சு. பட்லர் அவுட் சைடு எடுத்தாரு துஷாரா, அதுவும் போச்சு. நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க இப்ப வந்துட்டு ஏமாத்திட்டீங்க அப்படின்னு. அவரு கொடுத்தது 3 ஒண்ணு புரியல எனக்கு. 130 போட்டா கெட்ட பவுலர், 140 போட்டா நல்ல பவுலரா, தெரியாம கேக்குறேன். இல்ல இன்னொரு கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்றேன். 130 போட்டா அவங்க பேட் பவுலரா? இப்ப இன்னொரு இதுவும் சொல்றேன். இப்ப கவாஸ்கர் வந்து புவனேஸ்வர் குமாரை பத்தியும் பிரவீன் குமாரை பத்தியும் பேசியிருந்தாரு, இந்த மாதிரி நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல அப்படின்னு. இந்த பிரவீன் குமார்ன்றது விட்டு ஆட்டுவாரு இப்படி அங்கேயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு, ஆர்சிபில எங்களோட இருந்திருக்காரு. புவனேஸ்வர் குமாரும் பாத்தீங்கன்னா நாட் நோன் ஃபார் இஸ் ஷேரிங் பேஸ் சீம் மூமெண்ட். இப்ப நீங்க லாங்கான பின்னாடி நிறுத்திட்டீங்க. வாட் கைண்ட் ஆஃப் திங்கிங் இஸ் தட்? ஒரு யார்கர் ஒரு அட்டாக்கிங் போலர் நீங்க லாங்கான பின்னாடி நிறுத்தினீங்கன்னா அவர் என்ன போடுவாரு உங்களுக்கு? ஹார்ட் லென்ஸ் போட முடியுமா? லாங்கான பின்னாடி எடுத்து போது லாங்கான பின்னாடி எடுத்துருக்கீங்கன்னா என்ன லென்த் போட போறீங்க? ஸ்லோயர் டெலிவரி போட போறீங்க, ஸ்ட்ரெயிட் யார்கர் போட போறீங்க, மிஸ் இட் போனா லாங்கானுக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் வந்து போயிட்டே இருக்கு கையில இருந்து 50 ரன் 60 ரன் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த சுச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணிருக்கணும், பும்ராவையும் துஷாரையும் ரெண்டையும் கொடுத்துட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு நீங்க பாக்கணும். நீங்க எதுவுமே பண்ணாம அதுக்கப்புறம் ஒரு ஜாலியா வந்து இன்னொன்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அவர் போட்ட அந்த 2வது ஓவர்ல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணு மேல தூக்கி அடிச்சாரு, இன்னொன்னு ஹர்திக் பாண்டியா வந்து கால் வழியா ஒரு 4 விட்டாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும், நீங்க ஒரு 4 ஓவர் அவர் கொடுத்து என்ன வாட்கா நீ ஆஃபர்னு பாக்கணும். இப்ப நீங்க 150 போட்ட ஜெரால்டு குட்ஸியோட எக்கானமி என்ன நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமாப்பா? அவர் போட்டாலே 16 ரன், ஒன்னோ ரெண்டோ அடிக்க பார்த்தா அவுட் ஆகுறாங்க, அவ்வளவுதான். அததானே உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். அவர் எவ்வளவு வேகமா போட்டாலும் 11.5 ஓவர் அவர் போயிடுவாரு. பியூஷ் நல்லா போட்டாரு. ஏன் ஸ்ரேயஸ் கோபால மாத்தினாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இட் ஒர்க்ட் அவுட். அதுக்கப்புறம் நீங்க -16 அந்த ஃபீல்டு, ஓகே, அந்த ஃபீல்டு -16. அந்த சிச்சுவேஷன்லயே யசஸ்வி ஜெய்ஸ்வால நேஹல் வதேரா புடிச்சிருந்தாருன்னா லாங் ஆஃப்ல, அப்போ ஒரு 100 ரன் இருந்தது. அப்படி கஷ்டம். பட் ஏதாவது ஒரு சான்ஸ் பார்த்தாரு. அதுதான் சொல்றேன், டிம் டேவிட் ஒரு கேட்ச் விட்டாரு. நீங்க கேட்சும் பிடிக்க மாட்டீங்க, ஃபீல்டிங் கோல் -16, டிஃபென்சிவ் டாக்டிக்ஸ். அதுக்கப்புறம் நீங்க வந்து பவுலிங் சேஞ்சஸ், பேட் சாய்ஸ் ஆஃப் பவுலர்ஸ் ஃபார் தி ஓவர்ஸ். இப்ப நீங்க கடைசியில பும்ரா கொடுத்தீங்களே, வாட் இஸ் த பாயிண்ட்? நான் என்ன பண்ணிருப்பேன் அந்த அதாவது அதுதான் ஆனஸ்டி செக்ன்றது. அந்த பிரேக்கும் போது உங்களுக்கு வந்து இல்லப்பா we have scored below par, we will go all out to attack them, அப்படி தோத்தா பரவாயில்ல அப்படின்னா உங்களுக்கு 3-4 விக்கெட் விழ சான்ஸ் இருக்கு. 125 தான் டிஃபெண்ட் பண்ணாங்க வான்கடையில. they picked up some wickets against them because they were aggressive, they were offensive. நீங்க அந்த இது இல்லாம நீங்க எடுத்த உடனே அவர் துஷாராவை வந்து லாங் ஆன வச்சுட்டு நீங்க போட்டீங்கன்னா it doesn't gives you any impression on what are you trying to. அவர் ஜெரால்டு குட்ஸே வந்து எல்லா பாலையும் குத்துறாரு, எல்லா குத்துறாரு. எப்படி விக்கெட் எடுப்பீங்க நீங்க?
அதே மாதிரி பிச்சு வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அந்த குத்துறீங்க அவர் ஆல் த டைம் இருக்கு. ஒரே ஒரு பால் தான் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இப்படி போய் ஒரு 4 போச்ச ஒழிய மத்த பால்லாம் பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா விட்டு இப்படி பாக்குறாரு, பால் இப்படி போறது ஹாய் அப்படின்றாரு பாலுக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க பண்ணீங்கன்னா எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? தட் இஸ் a great positive sign that from 45 for 3 you went on to get to 179 thanks to that master innings from Tilak Varma and well supported by Nehal Vadera. அவங்க எப்படி வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்கணும், ஓகே இவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து அவருக்கு அஸ்வினுக்கு விக்கெட் விழற மாதிரி தெரியல, ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஓகே 7 மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. யஜுவேந்தர் சஹல் வந்து பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காரு. 11 மினிமம் எக்கானமி நீங்க பாத்தீங்கன்னா. ஓகே அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் 48-50 போயிட்டு இருக்கு. சோ இப்ப நீங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கணும், ஓகே உனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கா, ஒரு 4 ஓவர் நான் அவசரப்படாம இந்த போல்ட்டை நான் பாத்துடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்றேன். ஹேட்ஸ் ஆஃப் டு சந்தீப் சர்மா ஃபார் bowling so well. பட் அவருக்கு நீங்க ஒரு போலருக்கு 5 விக்கெட்ஸ் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு when you're a proven champions like this, your strategy has to be questioned a lot, how you have approached the game. ஃபர்ஸ்ட் நீங்க இது பண்ணி 4 ஓவர் அவங்க விக்கெட் கொடுக்காம 27 ஃபார் நோ லாஸ் வந்தாங்க, 210 வந்திருப்பாங்க. 210 வந்திருந்தா you know anything would have happened. You never know what would have happened. Both they played the right combination. They won the toss. They batted first, which is not to be criticized at all. But the only problem, the fielding has been extremely poor. The bowling changes has been terribly poor. The on-field strategy, which I always rate Mumbai is one of the best, is terribly disappointing. அப்படிங்கும் போது நீங்க ஜெயிக்க முடியாது. அப்ப the path is getting very very difficult for them. இப்ப அவங்களுக்கு எப்படி ஒரு ஒரு கார்னருக்கு அவங்க தள்ளப்படுவாங்கன்னா, நம்ம என்னப்பா பண்றது இந்த போலிங் அட்டாக்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இதே பிளேயிங் 11 அடுத்த மேட்ச் ஆடுங்க, கரெக்டா ரிசோர்சஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படின்னா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே நான் நுவான் துஷாரா கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஓவரே நுவான் துஷாரா 1 2 3 4 அவங்க 2 பேரும் தான் போட்டுருக்கணும், their best 2 bowlers. So நீங்க 6 ஓவர்ல I want to rattle you. If I'm not going to rattle you in the first 6 overs when I know I'm 10 runs 15 runs short of average winning score, you have to go all out to pick up wickets. நீங்க அத பண்ணல அப்படிங்கும் போது 6 ஓவர்ல 61 for no loss கேம் அங்கேயே க்ளோஸ். வெரி டிஃபென்சிவ் டாக்டிக்ஸ். The road will only get tougher for them. இவங்க வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு திரும்பி வேற ஏதாவது இப்ப 45க்கு 3 ஆகி அங்கேருந்தே உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கம்ஃபர்டபிளி காட் டு 180. அதை யோசிக்க மாட்டாங்க, ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்துன்னு வரணும்னு பார்ப்பாங்க. திருப்பி அந்த குளறுபடி எல்லாம் பண்ணாங்கன்னா they got no chance. Already they are now after this defeat they are hanging on a slim thread. இந்த பிளேயிங் 11 ஆடணும், என்ன பண்ண போறாங்க தெரியாது. இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் them from now on. ஓகே ராயல்ஸ் ஆன் அதர் ஹேண்ட் போயிட்டாங்க, ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்களா பிளே ஆஃப்ல. சூப்பரா ஆடிட்டாரு ஜெய்ஸ்வால். ஆகஸ்ட் வெல் ஃபார் தி இந்தியன் டீம். ஒரு எக்ஸ்ட்ராடினரி செஞ்சுரி. சஞ்சு சாம்சன் சென்சிபிளா ஆடிட்டாரு, அவருக்கு பாட்டுக்கு காமா ஆடிட்டு போயிட்டாரு. பட்லர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. பவுலிங் நீங்க சொன்ன மாதிரி சந்தீப் சர்மா சூப்பர். ஸ்பின்னர்ஸ் 2 பேரும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஐ டோன்ட் திங்க் தேர் ஹேவிங் தி பெஸ்ட் டோர்னமெண்ட். பட் தென் ஈவன் தென் ராஜஸ்தான் ஒரு காலை வச்சுட்டாங்களா பீடா பிளே ஆஃப்ஸ்ல? இல்ல 8க்கு 7 போது இதுக்கு மேல அவங்க மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 2 மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்க கூடாத மேட்ச் ஜெயிச்சாங்க. அது we have to blame அந்த அப்போனன்ட் டீம்ஸ் தான் அது சொல்லிதான் ஆகணும். they have to take the blame. கரெக்ட் நீங்க சொன்னது. பட் இன்னைக்கு வந்து கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கு கிளினிக்கல் உங்களுக்கு 45 for 3ல இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க 45 for 3ல இருந்து 179 கொடுத்துட்டாங்க. Let us give credit to Tilak Varma and Nehal Vadera. And the spinners are not firing at all. அதையும் சொல்லிடுறேன். ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா பல்ல கடிச்சுன்னு பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. This is the ஜெய்ஸ்வால் we really wanted to see. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னா அந்த சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஆடுறாரு. அந்த கேர்லெஸ் ஷாட் இறங்கி வந்து ஒரு சுத்தி அவுட் ஆடுறது அதெல்லாம் எதுவும் பண்ணாம he has been magnificent in this IPL. He can only get better. அப்படிங்கும் போது he is also pressing his claim hard to get into the T20 World Cup as a wicket keeper, which he thoroughly deserves according to my opinion. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மும்பைக்கு வந்து எந்த சான்ஸுமே கிடையாது. They came back to score 179, but Royals were always on the pedal up போது 8க்கு 7 ஜெயிச்சு with that பாசிட்டிவ் நெட் ரன் ரேட். இன்னும் ஒன்னு தான் ஜெயிக்கணும். உங்களுக்கு 6 மேட்ச் இருக்கு. அந்த 6 மேட்சும் க்ளோஸ் மார்ஜின்ல தோத்தா கூட எனக்கு தெரிஞ்ச உங்க நெட் ரன் ரேட்ல போயிடுவாங்க. ஒன்லி குட் திங் இஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஓப்பனிங் த டோர்ஸ் ஃபார் டீம்ஸ் லைக் RCB, PBKS,
டிசி இவங்களுக்குலாம் கொஞ்சம் பரவாயில்லையே பார்க்கலாமா சான்ஸ் அப்படின்ற அளவுக்கு ஒரு இது ஓப்பன் அப் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணும் இந்த டாப் 3 டீம்ஸ் இப்ப கேகேஆர் 7-5 ஜெயிச்சிட்டாங்க, எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி ஓப்பன் ஆயிருக்கா? ஆர்சிபி ஓப்பன் அப் ஆயிருக்கோ இல்லையோ, உங்களுக்கு வந்து மனசு ஓப்பன் அப் ஆயிருக்கு ஆர்சிபி வர சான்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. அதுதான் சார். இப்போ எஸ்ஆர்ஹெச் 7-5 ஜெயிச்சிட்டாங்க, கேகேஆர் 7-5 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் அப்படியே அடிச்சுனே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற டீம்ஸ் எல்லாத்தையும். இட்ஸ் கோயிங் டு ஓப்பன் அப் த காம்படிஷன். தட் இஸ் த ஒன்லி வே டீம்ஸ் லைக் ஆர்சிபி, பிபிகேஎஸ் அண்ட் டிசி கேன் சி whether they got a chance. ஜிடி வந்து 4 ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு இந்த டெஸ்பிரேஷன் கிடையாது. இந்த கடைசி 3 டீம் எப்படின்னா இந்த 5-5 ஜெயிச்சு இந்த 2 டீமும் ஜெயிச்சுனே போனோம், அதுக்கப்புறம் அவங்களும் ஜெயிக்கணும். தட் இஸ் another மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வேற ஒருத்தன் ஜெயிச்சு பிரயோஜனம் கிடையாது, அவங்களும் ஜெயிக்கணும். ஸ்டார்ட் வின்னிங் அண்ட் கெட் ஃபேவர்ஸ் ஃப்ரம் அதர் டீம்ஸ். டோர்னமெண்ட் கேன் ஸ்டில் பி வைட் ஓப்பன். த வே ராயல்ஸ் இஸ் கோயிங், அதான் சொல்ல எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ராயல்ஸ், எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு. அண்ட் ராயல்ஸ் இஸ் பிளேயிங் கிளினிக்கல் கிரிக்கெட். ஐ டோன்ட் see them stumbling at all. ஒரே ஒரு கிரே ஏரியா, the spinners has to come into the picture. They have to come into the picture. வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை நிறுத்துறது எனக்கு ஐ டோன்ட் see it being a possibility to stop them the way they are playing with confidence. The strategy has been perfect and top class. ஓகே பீரா, சரி வில் சி. மும்பை இந்தியன்ஸ்க்கு டைம் முடிஞ்சுட்டே போகுது. ஒரு காவு ஆர்சிபி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, அடுத்த காவு எம்ஐ போயிட்டே தான் இருக்கு. க்ளோஸ் டு தட். லெட்ஸ் ஹோப் தட் தே டர்ன் அரவுண்ட். ராயல்ஸ் அதே மாதிரி இங்க 7 out of 8 அப்படிங்கிறப்ப தேர் வெரி கம்ஃபர்டபுள். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு இந்த கம்மிங் டேஸ். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் இப்போ மும்பை has got lot of problems now. இப்போ டிராயிங் போர்டுக்கு உட்காந்துட்டு பேனிக் ஆகக்கூடாது. they have played the right combination, but bowling வந்து கிளிக் ஆகல. ஒரு pathetic திருப்பி bowling லூப் changes. கூட எடுத்து வருவாங்க பாருங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்துட்டு ஒன்னே ஒண்ணு என்ன யோசிக்கணும் அப்படின்னா, யூ ஆர் அவுட் பிளேட் பை த ஆப்பரண்ட் சார். யூ டிட் எவ்ரிதிங் ரைட் when it comes to playing combination, winning the toss and batting first. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. The strategy was poor with the first 6 overs with the bat. அதுக்கப்புறம் the bowling changes were very pathetic and defensive. அதைத்தான் அவங்க ஒர்க் பண்ண மொழி. பெருசா நான் பிளேயிங்ல ஒண்ணு இங்க மாத்திரம் அங்க மாத்திரம் இதை கொண்டு வர திருப்பியும் அவங்க அதை பண்ணாங்கன்னா, இல்லைன்னா ஒன்னே ஒண்ணு என்ன யோசிப்பாங்க, டேவிடுக்கு பேட்ல பட மாட்டேங்குது, ரொமாரியோ ஷெப்பர்ட் அவர் பிளேஸ்ல எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு யோசிப்பாரு. ஏன்னா ஓகே ஃபைன், பின்னாடி வந்துட்டு 2 பேருக்கும் 15 பால் தான் கிடைக்குது, அந்த 15 பால் ஷெப்பர்ட் கொஞ்சம் பெட்டர் பவர் ஹிட்டர், ஒரு போலிங் ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு வேணா அவங்க யோசிக்கலாமே வழியா. அதை தவிர பெருசா துஷாரா மேல கை வச்சோ இல்ல நபி மேல கை வச்சோ, நபிக்கும் பாவம் ஒரு கேட்ச் விட்டாங்க, அவ்வளவு மோசமா போடல. 2 ஓவர் நல்லா போட்டாரு, 3rd ஓவர் போயிடுச்சு ஒழிய 2 4 விட்டாரு பவுண்டரியில. அதுதான் அது வேற இருக்கு. போன மேட்ச் தான் போட்டார் 2 கேட்ச் ஒரு ஃபீல்டிங்னு இன்ஸ்டாகிராம் போஸ்ட், பிறகு கால் வழியா 2 விட்டாரு அவரு. சோ எதையுமே சேஞ்ச் பண்ணாம they have to be positive and say that okay, I'm going to stick on the playing 11. How am I going to improve my strategy based on the SWOT analysis of the opponents and come good அப்படின்னு யோசிச்சா they will definitely get back. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. But the road is going to be tough for them after this defeat. Let's see. Teams like Chennai and Mumbai are always known to make a comeback when the chips were down. Let's see what is in store for Mumbai in the future matches. Until we come back and entertain you for yet another episode for IPL preview or review. Thanks a lot and bye bye.